தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இரண்டாவது நாளாக நிர்வாகிகளை சந்தித்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட நாம் கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழலே நிலவுகிறது பாமகவை பொறுத்தவரையில். இன்றைய இந்த ஆலோசனை தொடர்பான தகவல்கள் என்னவாக இருக்கிறது? தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்ட விரிசல். இதுதான் நம்ம சொல்லலாம். நேற்று முன்தினம் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் அன்புமணி ராமதாஸ் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று பார்த்தீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்திலிருந்து பாமக பொருளாளர் திலகபாமாவை நீக்கி புதிய பொறுப்பாளர் நியமித்தார். இது மட்டும் இல்லைங்க, நேற்று மொத்தம் 6 மாவட்ட செயலாளர்களை மாற்றியிருக்காரு. அதே போல் 2 மாவட்ட தலைவர்களை மாற்றி புதிய பொறுப்பாளர்களை நியமித்து அவர்களுக்கான உத்தரவையும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வழங்கினார். நேற்று இரவு வரை கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தலைமையில் நேற்று 9 மணி வரை தீவிர ஆலோசனை தைலாபுரம் தோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2வது நாளாக நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் ஒளிப்பதிவில் பிரேசுடன் காட்டக்கூடிய காட்சிகள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்திலிருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தொடர்ந்து நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள், முன்னாள் மாவட்ட நிர்வாகிகள் இங்கே தொடர்ந்து டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்திக்க தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறாங்க. இன்றும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பொறுப்பாளர்களை மாற்றுவதற்கும் ஆலோசனைகள் உள்ள நடந்துட்டு இருக்கு. இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் இருக்கார். இதே போல மாநில வன்னியர் சங்கம் பூத்த அருள்மணி இருக்காங்க. மேலும் முக்கிய நிர்வாகிகள் இங்கே டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர் ஒருத்தரும் டாக்டர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து அரை மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டு அவரும் வெளியே போயிருக்காரு. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இருந்து நிர்வாகிகள் தைலாபுரம் தோட்டத்திற்கு வந்த வண்ணம் இருக்காங்க. அந்த காட்சி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.